ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து சுடர் கழுத்தில் விஜய் தான் வந்து தாலி கட்டுவார் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தாலி கட்டலைங்க. அந்த பிச்சைக்கார கூட்டத்தோட தலைவன் இருக்காங்க பார்த்தியா, அவர் தான் வந்து தாலி கட்டுறாரு. இந்த அதிரடியான திருப்பத்தை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல. உண்மையிலுமே வந்து வேறு லெவலில் வந்து நடந்துகிட்ருக்குங்க. எப்படி இது நடந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மனோகரன் வந்து வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. இருந்தாலுமே வந்து மனோகரன் எதாவது வந்து பண்ணியே ஆகணும். இப்படியே வந்து தங்கச்சியோட வாழ்க்கையை விட்டு வைக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. மனோகரனை காட்டவே இல்லை. எல்லா பிளானுமே போடுறது மனோகரன் தான். அப்படி இருக்கும்போது மனோகரனை காட்டாதே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டு தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மல்லிக்கு வேறு வழியே தெரில. எல்லாருமே வந்து இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. என்னன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கே வந்து உள்ளுணர்வு வந்து தோண ஆரம்பிக்குது. ஏன் தோணுது, எதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கே தெரியல. உடனே வந்து நாகு, விஜய் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனோகரன் அண்ணா மட்டும் காணும். மல்லி கேட்குறாங்க, எங்கக்கா மனோகரன் கேட்க, இல்லைம்மா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரல, நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே இருந்துகிட்டே இருக்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அண்ணன் என் கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்குமே அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுமல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து இப்போ முகூர்த்த நேரம்லாம் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ வந்து சுடர் வந்து விஜய் கூட உட்காந்துட்டு மல்லியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஜோடி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி எப்படி அந்த வாயால் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வேற ஒருத்தையும் வந்து தான் புருஷன் கூட பார்க்கறதுக்கு மல்லிக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. சுடர் வந்து மனசுக்குள்ளே இதுக்கு மேலே நமக்கு எல்லாமே வந்து நல்ல காலம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாமே கெட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வரல. கொஞ்சம் லேட்டாக வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கு. மனோகரன் வந்து வர்றாரு, சிரிச்சுக்கிட்டே உள்ளே வர்றாரு. மனோகரனை பார்த்ததுக்கே வந்து எல்லாருக்குமே டவுட். ஏன்னா அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே வரவுமே எல்லாருமே வந்து கேட்குறாங்க, எதுக்காக சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் எதுக்காக சிரிக்கிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போ வந்து தாலி கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விஜய் பக்கத்தில் சுடர் ரொம்பவே வந்து பல கனவுகளோடு உட்காந்துருக்கா. இதுக்கு மேலே வந்து நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஆக போகுது. எப்படியாச்சும் வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே மொத்த பணத்தையும் திருடிட்டு இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி இவ கணக்கு போட்டுகிட்டே இருக்க. இங்கே வந்து விஜய் வந்து உட்காந்துட்டே இருக்காரு. முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பிச்சைக்காரனை வந்து கூப்பிட்டு வராங்க. மனோகரன் கூட்டு வராம இவர் எதுக்காக கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ரொம்ப வந்து குழம்பி போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி தாங்க இந்த சுடர். அது கூட தெரியாமல் இவ்வளோ நாளாக வந்து இவ இப்படி மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. உடனே வந்து மல்லி என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நடக்கிறத மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இப்போ நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அண்ணன் பண்ணுறாங்க, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப வந்து குழம்பி போயிருக்க. உடனே வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு, நீ போய் அங்கே போய் சுடர் பக்கத்தில் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக நீ போய் நில்லு, அவள் என்னை அடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஐயோ பெரியவரே, அவள் அடித்தாலும் சரி போனாலும் சரி என்ன ஆனாலும் அவள் தான் உங்கள் பொண்டாட்டி, இது மாற போகிறதில்ல, நீங்கள் போய் நில்லுங்க, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுடர் இவரை பார்த்ததுமே அவளுக்கு வந்து பதறி போகிறா. என்னடா இது, இவர் எங்கே இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா. அவருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ்வளோ மோசமாக நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம மல்லி வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கடைசியில் இந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு விஜய் நீங்கள் எழுந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, நான் எழுந்தணுமா, என்னம்மாம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக எழுந்தணும், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாப்பிள்ள நீ எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் எழுப்ப வச்சு உட்கார வைக்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் போகாதீங்க விஜய் போகாதீங்க விஜய்ன்னு சொல்கிறான். இல்லை மாமா தான் ஏதோ சொல்கிறாங்க, நான் போகிறேன், நீ வந்து பத்திரமா இரு, ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி எழுந்தவுமே இங்கே என்ன நடக்குதுன்னா, விஜய் ரொம்பவே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. மல்லி மாமா ஏதோ பண்ணுறாரு, எதுவும் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே குழப்பத்தோடு இப்போ நம்ம மல்லி வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு விஷயம் புரிய வருதுங்க.
ஏன்னா கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்து கிடைக்க தான் போகுது. இவ்வளோ சீக்கிரமாக இருந்தால் அந்த முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்கும்போது தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறாங்க. சுடர் எதுக்காக சுடர் என்னை ஏமாத்திட்டு வந்த அப்படின்னு கேட்கும். ஐயோ இவன் யாருன்னே தெரில விஜய், என்னை காப்பாத்துங்க, இவன் யாருன்னே தெரில விஜய், இவன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிப்பை போடவுமே நம்ம மனோகரன் வந்துட்டு, நிறுத்துறியா, கொஞ்ச நேரம் நடிப்பை நிப்பாட்டு, நீ நடித்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே வந்து நடிக்கணும்னு நீ நினைக்காத, ஏன்னா எவ்வளோ பெரிய நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல, இதுக்கு மேலேயாச்சும் நடித்து ஏமாத்தோன்னு ஏதாவது நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தால் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு இருக்க கிளியராக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே வந்து புரிய வருது. எவ்வளோ பிரச்சனைகளே பார்த்தோம், கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் வந்து நம்ம விஜய் வந்து விடலையே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, என்னை நீ இவ்வளோ மோசமாக ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இல்லை விஜய் நான் உங்களை ஏமாத்தலை விஜய், ஏமாத்தலை விஜய்ன்னு சொல்கிறாச்சு, வாயமுடு, ஏமாத்தலைன்னு மொத்தமாக ஏமாற்றிட்டு இப்போ என்ன ஏமாத்தலைன்னு சொல்லிகிட்டு இருக்க, இதுக்கு மேலே வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் பார்த்து அவள் என்ன முடிவுக்கு வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் எது நடந்தாலும் சரி போனாலும் சரி நம்ம விஜயை மட்டும் வந்து விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றா. ஏன்னா வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்தும் அவரை வந்து எதுவுமே சொல்லலை இல்லையா, அதனாலே வந்து இவ வந்துட்டு சரி இதுக்கு மேலே வந்து வேறு வழியெல்லாம் போலீஸ்லாம் வரும், தாலி கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து குழம்பி போயிடுறா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நம்ம விஜய் வந்து என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் எதிர்கூட பார்க்கல, நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே விஜய் வந்து சும்மா இல்லையே, என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கின ஒன்றை எப்படி நான் சும்மா விடுறது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகளே நான் பார்த்துருக்கேன், நான் ஒன்றா மாதிரி ஒரு பக்கா கேடியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.